இப்படி மாட்டி தொலைச்சிட்டனே. இந்த 5 லட்சத்தை இப்ப இந்த ரோகிணி வர பிரெக்னென்ட் ஆகி தொலைச்சிட்டா. அன்னைக்கு கடைக்கு அவ எலி பிடிக்க வந்ததுதான் தப்பா போச்சு. ஒன்னும் புரியல. இந்த மனோஜை பத்தி தான் இவ்வளவு அசால்ட்டா பார்லரமா குழந்தைக்கு இவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான். பத்தி எழுத்து போடுற நேரத்துல இப்படி ஆயிருக்கு பாருங்களேன். கடவுளே அதை தடுத்த மாதிரி தான் இருக்கு. கடவுள் இவன் ஒரு கோச்சிங் கிளாஸே நடத்தலாம். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் போய் மட்டும் தான் சொல்றாருன்னு. தப்பு பண்ண ரோஹிணி இதுக்கு முன்னாடி நிறைய பொய் சொல்லிருக்கா, ஏமாத்திருக்கா. ஆனா இந்த விஷயத்துல அவ அப்படி பொய் சொல்லல. அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாம எல்லாரும் முடி வச்சு தைரியமா இவன் தான் அப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால உண்மையா தான் இருக்கும். அதான் இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். அது ரோஹிணிக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அப்புறம் எப்படி அவ பொய் சொல்வா? எனக்கும் புரியுது மீனா. பார்லர் நம்ம கேடியா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல உண்மையா தான் இருக்குதுன்னு எனக்கு படுது. ரோஹிணிக்கு இன்னொரு குழந்தை இருக்கிறத மறைச்சு உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப அவ குழந்தை இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. விட்டாயமா பார்லர் அம்மா மாதிரியே கல்யாணம் ஆனா அவனை தான் என் அம்மா முழுசா நம்புறான். அந்த தைரியத்தை தான் இவனும் பொய்ய அடிக்கிட்டே போறான். அப்படியே ரோஹிணியோட குழந்தைக்கு உங்க அண்ணன் தான் அப்பான்னு தெரிஞ்சாலும் அவங்க அந்த குழந்தைய மனோஜோட குழந்தையா மட்டும் பார்க்க மாட்டாங்க. அது பார்லர் அம்மாவோட குழந்தையா வந்து அம்மா பாப்பாங்க. பெரிய ஒரு வேடிக்கையை பாத்தியா? என்னங்க? நம்ம முதல்ல குழந்தை பெத்துக்க கூடாது, மனோஜுக்கு தான் முதல் குழந்தை பிறக்கணும். ஆனா அந்த குழந்தை ஏத்துக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு மனசே இல்ல. இதாங்க விதியோட விளையாட்டுங்கிறது. நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்ம வீட்டு விஷயத்துலயே அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணான். அதுக்கே அம்மா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. தப்பு இருக்குது, ஆனா ஏதோ பொய் சொல்லி மறைக்கிறான். சரி, உண்மையெல்லாம் ரொம்ப நாள் மறைக்க முடியாதுங்க, தெரியும். என்னதான் இருந்தாலும் பார்லர் அம்மா கூட வாழ்ந்துருக்குது இல்ல, கவலையே இல்ல மீனா. ஆனா இவங்க கூட தான் வாழ்வேன்னு அந்த பார்லர் அம்மா சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மேல அவ என்னங்க பண்ண முடியும்? உங்க அண்ணனை ரோஹிணி இனிமே பிரியவே மாட்டா. பாக்கலாம், பாவம். எல்லாம் சீக்கிரம் ஒரு நாள் முடிவுக்கு வருங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இல்ல உனக்கு? என்ன பயம்? நடக்கிறதெல்லாம் நினைச்சா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியல. நீ கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆமா ஆமா, அதனால தானே. அது மட்டும் இல்ல, பிரெக்னன்சி விஷயத்துல ஒரு பொண்ணு. நீ சொல்றது 100% கரெக்ட் ஸ்ருதி. ஒரு தராசுல ரோஹிணி மனோஜ் 2 பேரையும் நிப்பாட்டினா 2 பேரும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. மனோஜ் தான் அதிகமா பண்ணுவான். எக்ஸாக்ட்லி. அதனால ரோஹிணி சொல்றதுல எனக்கு எந்த சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் அவன் பயந்துட்டு இதுக்கு காரணம் அவன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல ஆண்டி மனோஜுக்கு சமம். அப்படி இருந்தும் அவங்க மனோஜுக்கு தான் உனக்கே தெரியுமே ஸ்ருதி, அம்மாக்கு பிடிச்ச பையன். அதனால அவன் என்ன தப்பு பண்ணாலும் அம்மாக்கு அந்த தப்பு எல்லாம் கணக்கு தெரியாது. அப்படியே அம்மாக்கு மனோஜ் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மனோஜை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப என்னடா மிஸ்டே வேற மாதிரி ஆயிப்போச்சு. காப்பாத்த அம்மா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. இதுல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது? அப்புறம் என்னன்னு பாக்கலாம். அப்படியா சொல்ற? ஆமா, இன்னொன்னு மனோஜை விட்டு போகவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரொம்ப நாளைக்கு மனோஜால போய் சொல்லவும் முடியாது. அன்னைக்கு அம்மா கிட்ட நல்லா வாங்கி கட்டிப்பாம. ஆனா எது எப்படியோ ஸ்ருதி, இனிமே இங்க பாருங்க விஜயா, நடந்த விஷயத்தையெல்லாம் நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என் கிளையண்ட்டுக்கு தெரியுங்க, நீங்க எப்படியாவது என் பையன் மனோஜை காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மயங்கி விழுந்துட்டா, கர்ப்பமா இருக்கேன் வேற சொல்றா. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கலீங்க. சைனை போட்டுட்டு வேற எங்கேயாவது போய் மயங்கி விழுந்திருக்க கூடாதா? அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்து வந்திருக்காது. ஆனா இல்லைங்க, நீங்க தாங்க எப்படியாவது அவகிட்ட பேசி என் மகனுக்கு டைவர்ஸ் வாங்கி பேப்பர்ல கையெழுத்து போடலான்னு தான் வந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வந்தா. விஜயா, இந்து திருமண சட்டம் 1955 படி மியூச்சுவல் டிவோர்ஸ் வாக்குமூலம் தர வரைக்கும் எந்த ஒரு தரப்புமே தம் முடிவை மாத்திக்கலாம். அது எப்படிங்க மாத்த முடியும்? முன்னாடி நான் கர்ப்பமா இருக்கேன், என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக எனக்கு இந்த விவாகரத்து வேண்டாம், போதும், ஜட்ஜி உடனே டைவர்ஸ் கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவாரு. ஐயோ, அப்புறம் என்ன, அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, இல்ல நாம பரஸ்பரமா ரோகிணிக்கு ஒருவேளை மனோஜ் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லனா கூட அவங்க கோர்ட்ல என்ன செலவு, பிறக்க போற குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவு, பராமரிப்பு செலவெல்லாம் இருக்கு. மனோஜ் மாஸ். ஆமா மேடம், சட்டப்படி பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவோட வருமானத்திலயும் முழு உரிமை இருக்கு. மனோஜ் சொத்துல அந்த புள்ளைக்கு எப்படிங்க பங்கு இருக்கும்? ஆமா விஜயா, ரோகிணி சொன்னதை கவனிச்சிங்களா? எந்த பொண்ணாவது குழந்தை விஷயத்துல இப்படி போய் சொல்லுவாங்களா? ஐயோ மேடம், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த குழந்தைக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா ரோகிணி அப்படி சொல்லுறீங்க. அவகிட்ட இருந்து எப்படியாவது மனோஜுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் சொல்லி வச்சிருக்கேன். நீங்க சொன்னதுக்காகலாம் சட்டத்தை மாத்த முடியாதுல்ல விஜயா. ஆனா அது மனோஜோட ரோகிணிக்கு வேற யார் கூடயோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க, அதுக்கு ரோகிணி சும்மா இருக்க மாட்டாங்க.
இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மற்றும் தான் பார்க்க முடியும் சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு உங்க பையன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல மேடம் அவன் இல்ல. குழந்தையோட அப்பான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கோர்ட்டை ஏமாத்தினதுக்காகவும் பொய் சொன்னதுக்காகவும் மனோஜ் மேல அப்புறம் மனோஜ் கண்டிப்பா ஜெயிலுக்கு போற சூழ்நிலை தான் வரும். ஜெயிலா? என்ன மேடம் சொல்லப்படாதீங்க. கோர்ட்ல அவங்க தரப்பு மனுவை இழுத்தடிக்க பாக்குறேன். சட்டப்படி இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிக்கிறதுனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த கேஸை இழுக்க வாய்ப்பு இருக்கு. பட்ட ரோகிணிக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் தான் சப்போர்ட்டா இருக்கும். ஆக மொத்தத்துல நமக்கு எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வீட்டுக்கு போய் ஏதாவது யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. 50th கேஸா முடிய வேண்டியது. மாட்டிக்கிட்டேனே. ரேகா கையில என்ன ஃபைல்? பக்கத்துல ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தேன். இன்டர்வியூவா? ஆமா, அப்பா கம்பெனில ஒர்க் பண்ணல. அவனும் வேலை தேடிட்டு இருக்கான். நானும் சும்மா வீட்ல இருக்க முடியாதுல, இன்டர்வியூக்காக வந்தேன். 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் 1 வீக்ல சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அதனால என்ன, என்னைக்கு அவங்கள அப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணினோம் அப்பவே என் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறது தப்பில்ல. இருந்தாலும் இவ்ளோ நாள் நீ வசதியா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க கூட ஒன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸோட ஷேடோல இருக்கணும்னு ஆசைப்படல. சுதந்திரம் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். உங்களுக்கே ஒர்க் இருக்கும். நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. பரவாயில்ல வாரேக்கா, நானும் அம்மாவை பாக்கணும். வா. சரி, ஓகே. உன்னை பெத்தவனா 3வது மனுஷி மாதிரி போற வழியில உன்னை பாக்குற அளவுக்கு சூழ்நிலையில நீ என்ன தள்ளிட்ட. நல்லா இருக்கேம்மா, சந்தோஷமா இருக்கேன். நல்லா இருக்கேன்னு நீ சொல்லிட்ட. ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? நமக்கு எத்தனை கார் இருக்கு, நமக்கிட்ட ஆனா ஒண்ணு, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கிற இவ பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. இவ தங்கச்சி நல்ல கவர்மெண்ட் மாப்பிளையா பார்த்து செட்டில் ஆயிட்டா. நல்லா தெரியும். இவ அப்பம் போய் சேர்ந்ததுனால இவளுக்கு கல்யாணம் ஆச்சு. என்ன பேசுறீங்க? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வரல, என் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்த பொண்ணு. ஆனா ஒண்ணுமே இல்லாத இவங்க குடும்பத்துல போய் யாரு ஏமாந்தவங்கன்னு உனக்கு புரியுதா? இங்க பாருமா, நீ சொல்ற காசு பணம் காரு வீடெல்லாம் வசதி கிடையாது. நான் கேட்டிருக்கேன். கல்யாணம் ஆன ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். கொஞ்சமா போதும். இதுக்கு மேல நீ ஏதோ பேச வேணாம். இது நானா எனக்கு பிடிச்சு செலக்ட் பண்ண லைஃப். என் மாமியாரும் தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அங்க இல்லையே, தினமும் 2-3 ஜூஸ் குடிப்பேன். ஒரு நாளைக்கு 3 Dress மாத்துவேன். வாரத்துக்கு இப்படி கால் தேய நடந்து உனக்கு பழக்கமே இல்லையே. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீ சந்தோஷமா இருப்ப?